अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 36வது கிளாஸில் இருக்கிறோம். தர்கீப் ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த தர்கீப் ரிவிஷனில் இது 4வது கிளாஸு. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வெறும் தர்கீப் மட்டும், கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம். தனித்தனியாக பார்க்குறோம். வெறும் கான்செப்ட்ஸை மட்டுமே சொல்லி நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும், புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து அடுத்தடுத்த தர்கீப் என்னென்ன நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம், லெசன் 15 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம எதோட முடித்தோம், ஒரு மாதியான ஃபியலை கொடுத்தா, அதாவது ஒரு இறந்த கால வினைச்சொல்லை கொடுத்தா அதை நம்ம எப்படி சர்ஃபு செய்கிறது, அந்த 14 ஃபார்ம்ஸில் எப்படி நாம் அதை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த மாதியான ஃபியல், 3 எழுத்து ஃபியல், நம்ம 3 எழுத்து ஃபியல் 3 லெட்டர் ஃபியல்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? அதுவும் ஃபஅல ஃபார்மில் தான் பார்த்துக்கிட்ருக்குறோம். அதிகமாக ஃபஅல ஃபார்மில் தான் பார்த்துக்கிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு 3 லெட்டர் ஃபியல் 3 எழுத்து வினைச்சொல் கொடுத்தா, அதுவும் இறந்த கால வினைச்சொல் 3 எழுத்து இறந்த கால வினைச்சொல்லை கொடுத்தா எப்படி சர்ஃபு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் கடைசியாக நம்ம பார்த்து முடித்தது. ஓகே, இப்போ அதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவன் அப்படிங்கிறதுக்கு ஹுவ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது சென்டென்ஸில் மட்டும்தான் ராஜான்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்மளை அந்த ராஜாவை பற்றியே பேசும்போது அவர், அவன், அவள், அவர்கள் அப்படின்னு நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? திரும்ப நம்ம அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னா, பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜாங்கிறது பெயர்ச்சொல். அடுத்தடுத்த லைன்லையும் அவங்கள பற்றியே பேச போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ராஜானே நம்ம போட மாட்டோம். அதுக்கு பதிலாக அவர், அவன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிப்போம். அந்த அவர், அவன் அப்படிங்கிறது தான் தமிழில் பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லப்படுது. அரபிக்கில் பார்த்திங்க அப்படின்னா தமீர், ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களாம்மா? ஸோ இது ஒரு ஆளை பார்த்து, ஒரு ஆண் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறதா இருந்தால் அவன், ஹுவ. அதே 2 ஆண்கள் இருந்தால் ஹுமா. அதே பல ஆண்கள் இருந்தாங்கன்னா படற்கையில் அப்படின்னு கேட்டால் ஹும் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா ஹிய. ஸோ அப்போ அந்த மாதிரி அவன் படற்கையில் இருக்கிறதுக்கு அவன், அவங்க 2 பேர், 2 ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன, அவள் ஒரு பெண், இல்லை அவர்கள் 2 பெண்கள், அவர்கள் பல பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அரபிக்கில் என்ன. சேம் அதே மாதிரி முன்னாடி ஒரு பெண் நிற்கிறாங்க, ஒரு ஆண் நிற்கிறாங்க, அதுக்கு எப்படி சொல்கிறது? 2 ஆண்கள் இருக்கிறாங்க, 2 பெண்கள் நிற்கிறாங்க, அதுக்கு எப்படி சொல்கிறது? பல ஆண்கள் நிற்கிறாங்க, பல பெண்கள் நிற்கிறாங்க, அதுக்கு எப்படி சொல்கிறது? நானுங்கிறதுக்கு என்ன சொல்கிறது? நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது? அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் வரும். இன்ஷா அல்லாஹ் நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு கை மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கையை யூஸ் பண்ணியே நாம் சொல்லி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறேன். முதல்ல அந்த ஆட்காட்டி விரல்லேருந்து ஆரம்பம் ஆகணும். சரிங்களா? ஆட்காட்டி விரலும் நடு விரலும் ஒரு செட்டு, இது படற்கைக்கு வரும். அதே போல் மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒரு செட்டு, முன்னிலையை குறிக்கிறதுக்காக வரக்கூடிய தமீர்கள். இந்த கட்டை விரல் மட்டும் 2 பார்ட்டு தான். இது தன்னிலை, அதாவது நான், நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வரக்கூடிய தமீர். சரியாம்மா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆட்காட்டி விரலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்கள். ஹுவ,
ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் என்ன? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு செட்டு. படற்கையில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறது. சரிங்களா? ஒருமை இருமை பன்மை ஆண்பாலுக்கு எப்படி பெண்பாலுக்கு எப்படி. சரிங்களா? இப்போ அடுத்த 2 விரல், அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒரு செட்டு. இது 2ம் யாரை பார்த்து பேச போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முஹாத்தப், அதாவது முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து பேச போகுது. சரிங்களா? ஸோ இப்போ முன்னாடி நீ ஒரு பெண் நீ ஒரு ஆண், நீங்கள் 2 பெண்கள் நீங்கள் 2 ஆண்கள் அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசணும் அப்படின்னு பாருங்கள். இப்போது மோதிர விரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன. ஓகேவா? மறுபடியும் சொல்லலாமா? அந்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன. ஸோ இது 2ம் ஒரு செட்டு. அந்த அப்படிங்கிறது நீ ஒரு ஆண், அன்துமா நீங்கள் 2 ஆண்கள், அன்தும் நீங்கள் பல ஆண்கள், அன்தி நீ ஒரு பெண், அன்துமா நீங்கள் 2 பெண்கள், அன்துன்ன நீங்கள் பல பெண்கள். சரிங்களா? ஸோ இது முகாத்தபு, முன்னிலை, முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நாம் பேசுகிறது. ஆண் பாலுக்கு எப்படி பெண் பாலுக்கு எப்படி. ரைட்டா? இப்போ லாஸ்ட்டு என்ன இருக்குது? கட்டவிரல், அதாவது முத்தக்கல்லிமில் 2 செட்டு தான். நான் நாங்கள், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நான் தான் சொல்லுவோம். ஒருமையாக இருந்தால் 2 பேர் இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி, 2க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாங்கள் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ அதனால் இந்த முத்தக்கல்லிமுக்கு மட்டும் 2 வார்த்தை தான், ஒருமை பன்மை. சரிங்களா? ஆண் பாலுக்கும் அதே தான், பெண் பாலுக்கும் அதே தான். சரியா? என்னன்னு பார்க்கலாமா? ஆனா நஹ்னு. ஆனானா நான், நஹ்னு அப்படின்னா நாங்கள். ஓகேவாம்மா? ஸோ இப்போ புரியுதா? லாஸ்ட் ஒன் முத்தக்கல்லிம் 2 தான். ஓகேவா? அதாவது தன்னிலை, அது 2 தான். சரியா? இப்போது இந்த தமீர் எல்லாம் புரியுதா? இப்போ ஃபஸ்ட்லேயே இருந்து சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னோட சேர்ந்தே சொல்லி பாருங்கள். கைகளை, அந்த கை டிஸ்பிளேயில் கை காமிச்சிருக்கேன், அந்த கையை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் கையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. அந்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன. அனா நஹ்னு. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. அந்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன. அனா நஹ்னு. லாஸ்ட்டு ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாம். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. அந்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன. அனா நஹ்னு. ரைட்டா? ஸோ இப்போது தமீர்கள் எப்படி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த தமீருக்கு என்ன பேர் தெரியுமா? தமீர் முன்ஃபசில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தமீர் முன்ஃபசில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனித்து இயங்கக்கூடிய தமீர். இப்போ ஹுவ ஹுமா ஹும்லாம் தனித்து கூட வரும். நம்ம குரானில் பார்க்கலாம். குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த ஹுவங்கிற தமீர் தனித்து வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் தமீர் முன்ஃபசில் அப்படின்னு சொல்லப்படுது. தனித்து கூட இந்த தமீர்கள் வரும். சரியா? அப்போது தனித்து வராததுக்கு எதுவும் வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், அதை தமீர் முத்தசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இஸ்மு கூடயோ சேர்ந்து வரும், இல்லை ஒரு ஃபியல் கூட சேர்ந்து வரும், இல்லைனா ஒரு ஹர்ஃபு கூட சேர்ந்து வரும், இல்லைனா ஒரு ஜர்ஃபு கூட சேர்ந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி சேர்ந்து மட்டுமே வருது அப்படின்னா அது தமீர் முத்தசில். இந்த ஹுவ ஹுமா ஹும் இப்போ நம்ம பார்த்த தமீர் எல்லாமே தமீர் முன்ஃபசில். ஏன்னா இது தனித்து கூட வரும். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த தமீரை தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா? ஓகே, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். அதோட 2யுமே நாம் கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ தமீர் முன்ஃபசில்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு.
இப்போ நம்ம அடுத்து ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இப்போ அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமீர் முன்ஃபசிலோட இணைக்க போகிறோம். சரிங்களா? அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத அடுத்து பாருங்கள். இங்கே நான் வந்து ஒரு இஸ்ம காமிச்சிருக்கிறேன், முஸ்லிமுன். ஆமாவா? முஸ்லிமுன் அப்படின்னா என்ன? அவன் ஒரு முஸ்லிம். அவன் ஒரு ஆணை குறிக்கிறது. சரிங்களா? அவன் ஒரு முஸ்லிம். ரைட்டா? ஓகே. இப்போது ஒரு ஆணை பார்த்து அவன் ஒரு முஸ்லிம் அப்படின்னா சொல்கிறதா இருந்தால் முஸ்லிமுன். ரைட்டா? இப்போது 2 ஆண்கள் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? முஸ்லிமானி. அவர்கள் 2 முஸ்லிம்கள். 2 முஸ்லிம்கள், 2 ஆண் முஸ்லிம்கள் அப்படின்னு அர்த்தம். முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு ஆண் முஸ்லிம். முஸ்லிமானி அப்படின்னா 2 ஆண் முஸ்லிம்கள். முஸ்லிமூன அப்படின்னு அடுத்தது நான் சொல்கிறேன் பாருங்கள். முஸ்லிமூன அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட ஆண் முஸ்லிம்கள். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு ஆண் முஸ்லிம். முஸ்லிமானி அப்படின்னா 2 ஆண் முஸ்லிம்கள். முஸ்லிமூன அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட ஆண் முஸ்லிம்கள், பல ஆண் முஸ்லிம்கள்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது அதே பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது பாருங்கள். முஸ்லிமத்துன். அவள் ஒரு பெண் அவள்னு வராது, ஒரு பெண் முஸ்லிம். முஸ்லிமத்தானி. முஸ்லிமத்துன் அப்படின்னா என்ன? அவள் ஒரு பெண் முஸ்லிம். முஸ்லிமத்தானி 2 பெண் முஸ்லிம்கள். முஸ்லிமாத்துன் அப்படின்னா பல பெண் முஸ்லிம்கள். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாமா இதை? முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன இது ஆணுக்கு. அதே பெண்பாலுக்குன்னா முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். பெண்பாலுக்கான அடையாளமே என்ன? ஒரு இஸ்மு பெண்பால் அப்படின்னா அதை எப்படி நாம் ஐடென்டிஃபை பண்ணுறது? அந்த இஸ்முடைய கடைசி வார்த்தை இந்த மர்பூத்தாவாக இருக்கும். கடைசி அந்த தா பாருங்கள், முஸ்லிமத்துன்ல இருக்கிற அந்த தா வந்து மர்பூத்தான்னு சொல்லுவாங்க, அதாவது குண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்படி வந்தாலே அது வந்து என்னது? பெண்பாலை குறிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்கள், முஸ்லிமத்தானி. அலிஃப்னூன் வந்தாலே அது வந்து பன்மை. சரிங்களா? அதாவது இருமையை குறிக்கும். பன்மையில் இருமையை குறிக்கும். முஸ்லிமத்தானி அப்படின்னாலே அந்த அலிஃப்னூன் வந்துட்டாலே அது இருமையை குறிக்கும். தா வந்துருச்சு முன்னாடி அப்படின்னா அது பெண்பால் இருமை அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். இப்போ முஸ்லிமத்தானி அப்படிங்கிறதுல தா அலிஃப்னூன் வந்திருக்கு. அலிஃப்னூன் வந்துருச்சு. அலிஃப்னூன் வந்தாலே அது இருமை. தா வேற வந்திருக்கு முன்னாடி அப்படின்னா அது கன்ஃபார்ம் இருமை, பெண்பால் இருமை. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், முஸ்லிமாத்துன். சேம் அலிஃப்தா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பன்மை, பெண்பால் பன்மை. அதே வாவ்னூன் வந்துச்சுன்னா ஆண்பால் பன்மை. வெறும் தா வராமல் அலிஃப்னூன் மட்டும் வந்துச்சுன்னா அது இருமை, ஆனால் ஆண்பாலுக்குள்ளது. ஸோ இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோமா? முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். ஓகேவா? ஸோ முஸ்லிமுன் ஒரு ஆண் முஸ்லிம். முஸ்லிமானி 2 ஆண் முஸ்லிம்கள். முஸ்லிமூன பல ஆண் முஸ்லிம்கள். முஸ்லிமத்துன் ஒரு பெண் முஸ்லிம். முஸ்லிமத்தானி 2 பெண் முஸ்லிம்கள். முஸ்லிமாத்துன் பல பெண் முஸ்லிம்கள். ஸோ இப்போ இதை அப்படியே தமீரில் ஃபிட் பண்ணுவோமா? ஹுவ தமீர் தானே. இப்போ நம்ம பார்த்த இந்த இஸ்முக்குடைய ஒருமை, இருமை, பன்மையை அப்படியே தமீரில் நம்ம இணைக்கணும்னா எப்படி சொல்கிறது? இப்போது ஹுவனா அவன், அவன் ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹுவ முஸ்லிமுன் வந்துடும். கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோமா? அவன் ஒரு முஸ்லிம். ஒரு ஆண் நிற்கிறான், படற்கையில் இருக்கிறான், அவன் ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹுவ முஸ்லிமுன். அப்போ அடுத்து ஹுமாக்கு எப்படி சொல்கிறது? ஹுமா முஸ்லிமானி. அவர்கள் 2 ஆண் முஸ்லிம்கள் வந்துருச்சா? அப்போ நெக்ஸ்ட் எப்படி சொல்கிறது? ஹும்
முஸ்லிமூன அவர்கள் பல ஆண் முஸ்லிம்கள். சரியா? அடுத்து எப்படி சொல்கிறது பெண்பாலுக்கு? ஹிய முஸ்லிமத்துன் அவள் ஒரு பெண் முஸ்லிம். ஹுமா முஸ்லிமதானி அவர்கள் 2 பெண் முஸ்லிம்கள். ஹுன்ன முஸ்லிமாத்துன் அவர்கள் பல பெண் முஸ்லிம்கள். ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோமா? இப்போ சேம் அதே மாதிரி அடுத்து முன்னிலைக்கு எப்படி வரும்? அந்த முஸ்லிமுன் நீ ஒரு ஆண் முஸ்லிம். அன்துமா முஸ்லிமானி நீங்கள் 2 ஆண் முஸ்லிம்கள். அன்தும் முஸ்லிமூன நீங்கள் பல ஆண் முஸ்லிம்கள். வந்துருமா? நெக்ஸ்ட் அப்போ எப்படி சொல்கிறது? அன்தி முஸ்லிமத்துன் நீ ஒரு பெண் முஸ்லிம். அன்துமா முஸ்லிமதானி நீங்கள் 2 பெண் முஸ்லிம்கள். அன்துன்ன முஸ்லிமாத்துன் நீங்கள் பல பெண் முஸ்லிம்கள். ரைட்டா? அப்போ இப்போது அனா நஹனுக்கு எப்படி சொல்கிறது? நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருந்தால் அனா முஸ்லிமத்துன் அப்படின்னு வரும். ஆணாக இருந்தால் அனா முஸ்லிமுன் அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ நாங்களுங்கிறதுக்கு நஹ்னு முஸ்லிமூன ஆண்கள் பல ஆண்கள் இல்லை 2 ஆண்களோ இல்லை பல ஆண்களோ இருந்தாலும் நஹ்னு தான். நாங்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு ஆண்கள் சொல்கிறதா இருந்தால் நஹ்னு முஸ்லிமூன. இதே நாங்கள் முஸ்லிம்கள்னு பெண்கள் சொல்கிறதா இருந்தால் நஹ்னு முஸ்லிமாத்துன். கரெக்டா? ஸோ நம்ம தமீர் தெரிஞ்சிருச்சு, இஸ்முடைய ஒருமை இருமை பன்மை தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி தமீரோட ஃபிட் பண்ணுறது இணைக்கிறது அப்படிங்கிறது தெரியுதா? சேம் இதே மாதிரி மோமினுனுக்கும் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மோமினுனுக்கு சர்ஃபு செஞ்சுருவோம். ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பாலுக்கு என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. மோமினுன் அப்படின்னா என்ன? ஒரு ஆண் ஈமான் கொண்டவன். சரியா? ஒரு ஆண் நம்பிக்கையாளன் அப்படின்னு அர்த்தமா? மோமினுன். மோமினானி 2 ஆண் நம்பிக்கையாளர்கள். மோமினூன பல ஆண் நம்பிக்கையாளர்கள். நெக்ஸ்ட் அப்போ பெண்பாலுக்கு எப்படி வரும்? மோமினத்துன் ஒரு பெண் நம்பிக்கையாளர். மோமினதானி 2 பெண் நம்பிக்கையாளர் ஈமான் கொண்டவர்கள். மோமினாத்துன் பல பெண் நம்பிக்கை கொண்டவர்கள். பல பெண்கள் ஈமான் கொண்டவர்கள். கரெக்டா? ஸோ அப்போ இது இப்போ தெரிஞ்சிருச்சா? மோமினுன் மோமினானி மோமினூன மோமினத்துன் மோமினதானி மோமினாத்துன். ஒருமை இருமை பன்மை ஆண்பாலுக்கு எப்படி பெண்பாலுக்கு எப்படி. கரெக்டா? இதை அப்படியே தமீரில் போய் ஃபிக்ஸ் பண்ணுவோமா? வாங்க. ஹுவ மோமினுன் ஹுமா மோமினானி ஹும் மோமினூன. கரெக்டா? இப்போ அப்படியே பெண்பாலுக்கு சொல்கிறதா இருந்தால் ஹிய மோமினத்துன் ஹுமா மோமினதானி ஹுன்ன மோமினாத்துன். கரெக்டாக வந்துருச்சா? இப்போ அதே அடுத்த செட்டுக்கு முன்னிலைக்கு செய்வோமா? அந்த மோமினுன் நீ ஒரு ஆண் நம்பிக்கை கொண்டவன். அன்துமா மோமினானி நீங்கள் 2 ஆண்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அன்தும் மோமினூன நீங்கள் பல ஆண்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அதாவது நீங்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பலரை பார்த்து சொல்கிறதா இருந்தால். இப்போ அடுத்து அதே பெண்ணுக்குன்னா அன்தி மோமினத்துன் நீ ஒரு நம்பிக்கை கொண்ட பெண். அன்துமா மோமினதானி நீங்கள் 2 பெண்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அன்துன்ன மோமினாத்துன் நீங்கள் பல பெண்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்ட பல பெண்கள். சரியா? அப்போ அனா நஹனுக்கு எப்படி வரும்? அனா மோமினுன் ஆணாக இருந்தால் அனா மோமினுன் நான் நம்பிக்கை கொண்டவன். பெண்ணாக இருந்தால் அனா மோமினத்துன் நான் ஈமான் கொண்டவள். நஹ்னுனா நஹ்னு மோமினூன நாங்கள் ஈமான் கொண்டவர்கள். ஆண்களாக இருந்தால் நஹ்னு மோமினூன நாங்கள் ஈமான் கொண்ட ஆண்கள். இதே பெண்களாக இருந்தால் நஹ்னு மோமினாத்துன் நாங்கள் ஈமான் கொண்ட பெண்கள். கரெக்டாக புரியுதாம்மா இது? ஸோ தமீர் தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி எதில் செய்ய முடியும்? தமீர் முன்ஃபசிலில் தான் செய்ய முடியும்.
ரைட்டா? ஓகே. அப்போது தமீர் முன்ஃபசில நம்ம அழகாக இஸ்மு சர்ஃபுல நாம் இணைச்சாச்சு. ஸோ ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். புரியுதா? ஆண் பாலுக்கு எப்படி, பெண் பாலுக்கு எப்படி, முகாத்தப்னா எப்படி சொல்லணும், அதாவது முன்னிலைக்கு எப்படி சொல்லணும், காயிப் படர்க்கைக்கு எப்படி சொல்லணும், தன்னிலை முத்தக்கல்லிமுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியுது. ரைட்டா? இப்போ புரியுதா? முன்ஃபசில எப்படி இஸ்மோட இணைக்கிறது அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ அப்போது ஒரு தமீர் ஒரு இஸ்மு தனித்தனியாக நம்ம இணைக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம அதை வந்து சேர்ப்போம், எப்படி பொருள் வைக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ரைட். இப்போது ஒரு இஸ்மு தமீரோட இணையுது. இப்போது ஹுவங்கிற இப்போ முன்னாடி எப்படி பார்த்தோம், ஹுவங்கிற தமீர் ஒரு இஸ்மோட இணையும் போது இப்போ ஃபஸ்ட்டு இஸ்மு வந்துடும், அப்புறம் தமீர் வரும். அப்படி வந்து நம்ம எப்படி இணைக்கிறது, அப்படின்னா எதுவும் பொருள் மாறுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த 14 வகையான தமீர் தெரியும், தமீர் முன்ஃபசில் தெரியும். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த தமீர் நம்மளுக்கு தெரியும். இப்போ இஸ்மோட இந்த 14 தமீர்களும் இப்போ இணைய போகுது. ரைட்டா? எப்படி இணையும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கிதாபுன் அப்படிங்கிற ஒரு இஸ்மு இப்போ இந்த 14 ஃபார்மில் 14 தமீரோட இணைய போது எப்படி இணையுது, எப்படி பொருள் வருது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ பாருங்கள், கிதாபுன், கிதாபுஹு அவனுடைய புத்தகம். இப்போ கிதாபுன் அப்படின்னா புத்தகம்னு தெரியும். இப்போ அவனோட புத்தகம், அவளோட புத்தகம், அவங்க 2 பேரோட புக்கு, உன்னோட புக்கு, என்னோட புக்கு, ஒரு ஆணை பார்த்து சொல்லணும், ஒரு பெண்ணை பார்த்து சொல்லணும், இல்லை 2 ஆண்கள் 2 பெண்கள், இல்லை பல ஆண்கள் பல பெண்களை பார்த்து சொல்லணும். எப்படி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கிதாபுஹு அவனுடைய புத்தகம், ஒரு ஆணை பார்த்து நம்ம சொல்கிறோம் அவனுடைய புத்தகம். அடுத்து எப்படி வருது, கிதாபுஹுமா அவர்கள் 2 ஆண்களுடைய புத்தகம். நெக்ஸ்ட்டு கிதாபுஹும் அவர்கள் பல ஆண்களுடைய புத்தகம். சரியா? இப்போ இது ஆண்பால் படர்க்கை, ஒரு ஆண் 2 ஆண் பல ஆண். சேம் இதே படர்க்கை ஒரு பெண் 2 பெண் பல பெண்ணுக்காக இருந்தால் எப்படி சொல்கிறது? நெக்ஸ்ட் பாருங்கள், கிதாபுஹா அவளுடைய புத்தகம், அவள் ஒரு பெண்ணுடைய புத்தகம். கிதாபுஹுமா அவர்கள் 2 பெண்களுடைய புத்தகம். கிதாபுஹுன்ன அவர்கள் பல பெண்களுடைய புத்தகம். சரியா? புரியுதா? இது வந்து இந்த 2 செட்டும் என்னது, படர்க்கை ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் ஒருமை இருமை பன்மைக்கு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன வரும், முன்னிலை. உன்னோட புத்தகம், உங்கள் 2 பேரோட புத்தகம், உங்கள் பலரோட புத்தகம். ஆண்களை பார்த்து சொல்கிறதா இருந்தால் எப்படி, பெண்ணை பார்த்து சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்வோமா? கிதாபுக உன்னுடைய புத்தகம், முன்னாடி ஒரு ஆண் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்லணும், உன்னோட புத்தகம்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, கிதாபுக. அடுத்து கிதாபுகுமா உங்கள் 2 ஆண்களுடைய புத்தகம். கிதாபுக்கும் உங்கள் பல ஆண்களுடைய புத்தகம். நிறைய பேர் ஆண்கள் முன்னாடி நிற்கிறாங்க, இது உங்களோட புத்தகம்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, கிதாபுக்கும். சேம் அதே மாதிரி பெண் பாலுக்கும் இருக்கணும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிதாபுகி உன்னோட புத்தகம்னு யாரை பார்த்து சொல்கிறது, இது ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறது, உன்னோட புத்தகம். கிதாபுகுமா உங்கள் 2 பெண்களுடைய புத்தகம். கிதாபுகுன்ன உங்கள் பல பெண்களுடைய புத்தகம். பல பெண்கள் முன்னாடி நிற்கிறாங்க, ஸோ அவங்கள பார்த்து உங்களோட புத்தகம்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, கிதாபுகுன்ன. இப்போ இந்த செட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என்னோட புத்தகம் எங்களோட புத்தகம்னு சொல்லணும். ஸோ இதுக்கு ஆண்பால் பெண்பால்னு தனி கிடையாது, இருமை பன்மைக்கு தனித்தனியாக கிடையாது. ரைட்டா? கிதாபி என்னுடைய புத்தகம். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் சரி, பெண் சொல்கிறதா இருந்தாலும் சரி, கிதாபின்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்னுடைய புத்தகம்ங்கிறதுக்கு கிதாபி, எங்களுடைய புத்தகம்ங்கிறதுக்கு கிதாபுனா. ரைட்டா? கிதாபி கிதாபுனா இது தன்னிலைக்கு உரியது, நான் நாங்களுக்கு உரியது. ரைட்டா? ஸோ ஒரு இஸ்மு தமீரோட இணையுது, எப்படி பொருள் வைக்கிறது, எப்படி இணையுதுங்கிறது தெரியுதா? இதை ஃபஸ்ட்லேன்னு சொல்லுவோமா?
கிதாபுஹு கிதாபுஹுமா கிதாபுஹும் கிதாபுஹா கிதாபுஹுமா கிதாபுஹுன்ன கிதாபுக கிதாபுகுமா கிதாபுக்கும் கிதாபுகி கிதாபுகுமா கிதாபுகுன்ன கிதாபி கிதாபுனா. ரைட்டா? புரியுதா? இதில் இந்த என்னுடைய புத்தகம்னு சொல்கிறோம்ல கிதாபி, அந்த யாவை தான் என்னன்னு சொல்லுவோம், முத்தக்கல்லிமுடைய யா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தன்னிலைக்கு வரக்கூடிய யா, முத்தக்கல்லிமுக்கு வரக்கூடிய யா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதாம்மா? ஸோ சேம் இதே மாதிரி இன்னொரு இஸ்முக்கு ட்ரை பண்ணுவோமா? என்ன சொல்லலாம்? கலமுன். கலமுன்னா பேனா. இப்போ என்னுடைய பேனா, அவளுடைய பேனா, உன்னோட பேனா அப்படின்றதுக்கு என்னென்ன சொல்கிறது? இந்த 14 ஃபார்மில் சொல்லி பார்க்கலாமா? ஸோ வாங்க. கலமுன், கலமுஹு, கலமுஹுமா, கலமுஹும், கலமுஹா, கலமுஹுமா, கலமுஹுன்ன. ரைட்டா? நெக்ஸ்ட்டு முன்னிலைக்கு எப்படி சொல்கிறது? கலமுக, கலமுகுமா, கலமுக்கும், கலமுகி, கலமுகுமா, கலமுகுன்ன. தன்னிலைக்கு கலமி, கலமுனா. சரியா? ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா கிதாபுன்னும் சரி கலமுன்னும் சரி தமீரோடு சேரும்போது தன்வீன் போயிடுது, கிதாபூன்னு மாறிடுது, கலமு அப்படின்னு மாறிடுது. ஆமாவா? அந்த முத்தக்கல்லிமுக்கு வரக்கூடிய அந்த யா சேரும்போது மட்டும் கலமு அப்படிங்கிறது அந்த மீமுக்கு, 3வது எழுத்தான மீமுக்கு தொம்மா போய் கெஸ்ரா வந்துடுது. சேம் அதே மாதிரி கிதாபுக்கும் கிதாபி, அந்த 3வது எழுத்தான பாக்கு தொம்மா போய் கெஸ்ரா வந்துடுது. யாக்கு தோதுவாக அந்த முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம மாற்றணும். கலமுய் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நல்லா இல்லை. ஸோ அதனால் கலமி, யாக்கு தோதுவாக அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு கெஸ்ரா கொடுக்குறாங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாசிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரைட்டா? மற்ற எல்லாமே அந்த தம்மா தான் வருது, 3வது எழுத்துக்கு தம்மா தான் வருது. ஆமாவா? ஓகே. ஸோ இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியாம்மா? கவனத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டாக? புரியுதா இப்போது? ஸோ ஒரு இஸ்மு தமீரோட இணையுதுன்னா எப்படியெல்லாம் வருது, எப்படியெல்லாம் இணையுது, நம்ம எப்படி பொருள் வைக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குதா? ரைட். ஓகே. இப்போது இதுக்கு எப்படி தர்கீப் சொல்கிறது? கிதாபுஹு ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சிருக்கு. அப்போ எப்படி நம்ம இந்த தமீர் இணைஞ்சிருக்குல்ல, ஸோ தர்கீப் எப்படி சொல்லணும்? முதாஃப் முதாஃப் இலைஹி. கிதாபு முதாஃப், ஹூங்கிறது முதாஃப் இலைஹி. என்னடா முதாஃப் இலைஹின்னு சொல்கிறாங்க, ஆனால் கெஸ்ரா வரலையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் மாறாத இஸ்முக்கள். ஹுவ, ஹுமா, ஹும் இதெல்லாம் மாறாத தமீர்கள். சரியா? ஸோ அதனால் நம்ம முதாஃப் இலைஹிங்கிற இடத்துல வந்தாலும் அது ஹூவாக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம இது ஏன் மாறலைன்னு யோசிக்கக்கூடாது. இந்த தர்கீப் என்ன? முதாஃப் முதாஃப் இலைஹி தான். ஒரு தமீர், ஒரு இஸ்மு தமீரோட இணையுது அப்படின்னா அதுக்கான தர்கீப் என்ன? முதாஃப் முதாஃப் இலைஹி. இதுக்கு முன்னாடி சேர்ந்துச்சுல ஒரு தமீர் ஒரு இஸ்மோட சேர்ந்துச்சு, ஹுவ முஸ்லிமுன். அதுக்கு என்ன தர்கீபு? ஹுவங்கிறது முபுத்ததா, முஸ்லிமுன் அப்படிங்கிறது ஹபர். அது முபுத்ததா ஹபர், அது ஒரு ஜும்லா. ஆமாவா? இது எப்படி இருக்குது? கிதாபுஹு அப்படிங்கிறது ஒரு 2 இஸ்மை இணைச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஒரு இஸ்மை தமீரோட இணைச்சிருக்கிறாங்க. இந்த தமீர்களும் எதுக்கு கீழே தான் வரும்? இஸ்முக்கு கீழே தான் வரும். ஆமாவா? அரபை பொறுத்த வரைக்கும் நவுன்ஸு, ப்ரோனவுன்ஸு, பெயர் சொல், பிரதி பெயர் சொல் எல்லாமே இஸ்முக்கு கீழே தான் வரும். ஸோ இப்போ இங்கே 2 இஸ்மை தான் இணைச்சிருக்காங்க. சரியா? இஸ்மை தமீரோட இணைச்சிருக்காங்க. ஆமாவா? அப்போ இதுக்கு தர்கீப் என்ன? முதாஃப் முதாஃப் இலைஹி. ரைட்டா? இதை நம்ம மறக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? இஸ்மு மட்டும்தான் தமீரோட இணையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஃபியலும் தமீரோட இணையும்.
அதே போல் ஒரு ஹர்ஃபும் தமீரோட இணையும். சேம் அதே போல் ஒரு ஸர்ஃபும் தமீரோட இணையும். ஆனால் நம்ம இந்த 15 லெசனில் இந்த ப்ளூ புக்கில் பார்த்த 15 லெசன் வரைக்கும் நம்ம எது பார்த்துருக்கோம், ஃபியல் ப்ளஸ் தமீர் நம்ம பார்த்தது கிடையாது. இஸ்மு ப்ளஸ் தமீர் பார்த்துருக்குறோம், ஹர்ஃபு ப்ளஸ் தமீர் பார்த்துருக்குறோம், ஸர்ஃபு எப்படி தமீரோட இணையுங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு ஃபியல் எப்படி தமீரோட இணையுங்கிறத நம்ம பார்க்கல. சரியா? இன்ஷா அல்லாஹ் அது நம்ம இன்னும் போக போக நம்ம அடுத்தடுத்த லெசன் ப்ளூ புக்கில் பார்க்கும்போது எந்த இடத்துல அது நம்மளுக்கு தேவைப்படுதோ அங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 3 இது என்ன, இப்போது இஸ்மு எப்படி ஒரு தமீரோட இணையுது அப்படிங்கிறத ஒரு இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹர்ஃபு எப்படி தமீரோட இணையுது. ஹர்ஃப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஹர்ஃபு ஜர்ரு, அதாவது ஒரு இஸ்மை ஜர்ரு செய்யக்கூடியது ஹர்ஃபு ஜர்ரு. ஒரு இஸ்முக்கு எப்பெல்லாம் மஜ்ரூராக ஒரு இஸ்மு வருமோ அதுக்காக என்ன முன்னாடி வரும், ஒரு இஸ்மை எது மஜ்ரூராக்கும், ஹர்ஃபு ஜர்ரு மஜ்ரூராக்கும். உதாரணத்துக்கு கிதாபுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபீ வந்துச்சு அப்படின்னா ஃபீ கிதாபின் அப்படின்னு மாறிடும். இல்லை ஃபீக்கு பதிலாக மின் வருது அப்படின்னா மின் கிதாபின் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போது ஒரு இஸ்மை எதையெல்லாம் ஜர்ரு செய்யுமோ, ஒரு இஸ்மை எதெல்லாம் மஜ்ரூராக்கும், ஹர்ஃபு ஜர்ரு மஜ்ரூராக்கும். ஹர்ஃபு ஜர்ரு வந்தால் அந்த இஸ்மு கெஸ்ரா பெற்றும். ஆமாவா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஹர்ஃபு மின், அலா, இலா, ஃபீ இதெல்லாம் ஹர்ஃபு ஜர்ரு. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்முக்கள் எல்லாமே கெஸ்ரா பெற்று வரும், மஜ்ரூரா தான் வரும். ஆமாவா? ஸோ இந்த மாதிரி ஹர்ஃபுக்கள் தமீரோட இணையுமா? இணையும். அப்படி இணைஞ்சா எப்படி பொருள் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு மின் எடுத்துக்கலாமா? மின் அப்படிங்கிற ஹர்ஃபு தமீரோட இணையுது. மின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இருந்து அப்படின்றது அர்த்தம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மின் அப்படிங்கிற இந்த ஹர்ஃபு 14 தமீரோட இணையுதுன்னா எப்படி இணையுது, எப்படி பொருள் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மின்ஹு அப்படின்னா என்ன, அவனிலிருந்து அப்படின்னு அர்த்தம். சரியா? மின்ஹு. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், மின்ஹுமா அவர்கள் 2 ஆண்களில் இருந்து. மின்ஹுனா என்ன, அவனிலிருந்து, அவன் ஒரு ஆணில் இருந்து. மின்ஹுமா அவர்கள் 2 ஆண்களில் இருந்து. மின்ஹும் அவர்கள் பல ஆண்களில் இருந்து. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ பெண் பாலுக்கு எப்படி சொல்கிறது, மின்ஹா அவள் ஒரு பெண்ணில் இருந்து. மின்ஹுமா அவர்கள் 2 பெண்களில் இருந்து. மின்ஹுன்ன அவர்கள் பல பெண்களில் இருந்து. ரைட்டா? ஸோ இது படர்க்கை, ஆண்பால் பெண்பால், ஒருமை இருமை பன்மைக்கு சொல்லியாச்சு. எப்படி, மின்ஹு, மின்ஹுமா, மின்ஹும், மின்ஹா, மின்ஹுமா, மின்ஹுன்ன. கரெக்டா? ஓகே. இப்போது முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும். முன்னிலை முஹாத்தப் எப்படி வரும், மின்க. முன்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து உன்னிலிருந்து அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, மின்க. அடுத்து மின்குமா உங்கள் 2 ஆண்களில் இருந்து. மின்கும் உங்கள் பல ஆண்களில் இருந்து. ரைட்டா? சேம் அதே மாதிரி பெண் பாலுக்கு அப்போ எப்படி வரும், மின்கி உன்னிலிருந்து, ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதா இருந்தால் உன்னிலிருந்து. மின்குமா உங்கள் 2 பெண்களில் இருந்து. மின்குன்ன உங்கள் பல பெண்களில் இருந்து. ரைட்டா? இப்போ லாஸ்ட் என்ன, தன்னிலை, என்னிலிருந்து எங்களிலிருந்து அப்படின்னு சொல்லணும். எப்படி வருது பாருங்கள், மின்னி. சரியா? எப்படி வருது, மின்னி. அந்த நூனுக்கு ஷத்தா வந்துடும், அதுக்கு கெஸ்ரா வந்துடும். ஏன்னா யாக்கு தோதுவாக முன்னாடி இருக்க எழுத்தை நம்ம மாற்றணும். ஸோ யாக்கு தோதுவாக கெஸ்ராவை போடணும். மின்னி என்னிலிருந்து, மின்னா எங்களில் இருந்து. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோமா இதை, மின்ஹு, மின்ஹுமா, மின்ஹும், மின்ஹா, மின்ஹுமா, மின்ஹுன்ன, மின்க, மின்குமா, மின்கும், மின்கி, மின்குமா, மின்குன்ன, மின்னி, மின்னா. சரியா? புரியுதாம்மா? ஸோ சேம் இதே மாதிரி இன்னொரு ஹர்ஃபு ஜர்ரை பார்க்கலாமா?
அன் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ப்ளூ புக்கில் கொஸ்டினை வாசிக்கும்போது, அதாவது தலைப்பை வாசிக்கும்போது நிறையா வரும். அஜிப் அன் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த அன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றி, அபவுட் அப்படின்னு அர்த்தம். அவனை பற்றி, அவளை பற்றி, அதை பற்றி, இந்த கேள்வியை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஸோ அந்த பற்றிங்கிற அர்த்தம் தான் இந்த அன் அப்படிங்கிறதுக்கு வரும். இதுவும் ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான். இந்த அன் அப்படிங்கிற இந்த ஹர்ஃபுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூரா தான் வரும். ஏன்னா இந்த அன்னுங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர். சரியா? ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃபில் இதுவும் ஒன்று. எப்படி ஃபி, அலா, மின், இலாலாம் இருக்குதோ சேம் அதே மாதிரி இந்த அன் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான். பின்னாடி வரக்கூடிய இஸ்மை இது மஜ்ரூர் ஆக்கிரும். இதுவும் நம்ம தமீரோட இணைஞ்சு வரும். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? சேம் மின் மாதிரியே தான் இந்த அன்னும். செஞ்சு பார்ப்போமா? வாங்க. அன்ஹு, அன்ஹுமா, அன்ஹும், அன்ஹா, அன்ஹுமா, அன்ஹுன்ன, அன்க, அன்குமா, அன்கும், அன்கி, அன்குமா, அன்குன்ன, அன்னி, அண்ணா. கரெக்டா? ஸோ இப்போ அன்ஹு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவனை பற்றி. அன்ஹுமா அவர்கள் 2 ஆண்களை பற்றி. அன்ஹும் அவர்கள் பல ஆண்களை பற்றி. அன்ஹா அவளை பற்றி, அவள் ஒரு பெண்ணை பற்றி. அன்ஹுமா அவர்கள் 2 பெண்களை பற்றி. அன்ஹுன்ன அவர்கள் பல பெண்களை பற்றி. அன்க உன்னை பற்றி, அதாவது முன்னாடி ஒரு ஆண் நிற்கிறாங்க அப்படின்னா உன்னை பற்றின்னு சொல்கிறதா இருந்தால் அன்க. அப்புறம் அன்குமா உங்கள் 2 ஆண்களை பற்றி. அன்கும் உங்கள் பல ஆண்களை பற்றி. சேம் இதே பெண்ணுக்கு வரணும்னா அன்கி உன்னை பற்றி. அன்குமா உங்கள் 2 பெண்களை பற்றி. அன்குன்ன உங்கள் பல பெண்களை பற்றி. அன்னி அப்படின்னா என்னை பற்றி. அண்ணா எங்களை பற்றி. ஸோ அந்த முத்தக்கல்லிமில் நான் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அந்த முத்தக்கல்லிமுடைய யா சேருது. ஸோ அதனால் முன்னாடி இருக்கிற எழுத்து யாக்கு தோதுவா கெஸ்ரா பெற்று வருது. ரைட்டா? புரியுதுங்களாம்மா? ஸோ ஒரு இஸ்மு தமீரோட இணையுதுன்னா எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ஹர்ஃபு தமீரோட இணையுதுன்னா எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ஹர்ஃப்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் சில இடத்துல நடக்கும். எந்த ஹர்ஃபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யான்னு நிறைவு பெற ஒரு ஹர்ஃபு. உதாரணத்துக்கு இந்த இலா, அலாலாம் யான்னு தானே முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஹர்ஃபுக்கள் தமீரோட இணையும் போது ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது என்னன்னு பாருங்கள். இப்போ அலாங்கிற ஹர்ஃபை எடுத்துக்குவோம். அலானா மீதுன்னு அர்த்தம், ஆமாவா? இப்போ அவன் மீது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? அலைஹி. அலா ப்ளஸ் ஹுவ, அலை, அலா, ஹூ அப்படின்னு வராது. அலைஹி. ஸோ அந்த ஹூவே ஹீன்னு மாறிடும். இப்போ மின் அன்னோட சேரும்போது மின் ஹூ அன்ஹூன்னு வந்துச்சு. ஆனால் இந்த அலா அப்படிங்கிற இந்த ஹர்ஃபு தமீரோட இணையும் போது எப்படி இணையுது? அலைஹி. அதாவது ஹூங்கிறது ஹீன்னு மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா முன்னாடி யா இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தோதுவாக நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஹூ ஹியா மாறிடுது. எப்படி நம்ம இதை வாசிக்கணும்? அலைஹி, அதாவது அவன் மீது. ரைட்டா? அலாஹூ அப்படின்னு வராமல் அலைஹி. சரியா? இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், ஸ்டாண்டர்டான அந்த ஹுவ ஹியெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு தமீர்னு சொன்னீங்க. ஆனால் அலாவோட சேரும்போது ஹூ ஹி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில எக்ஸப்ஷனல் கேஸில் விதிவிலக்கா பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸை மட்டும் சில இடங்களில் சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதை மாற்றிருக்குறாங்க. சொல்கிறதுக்கு இலகுவாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அலா அப்படிங்கிற ஹர்ஃபு ஒரு தமீரோட இணையுதுன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அலைஹி, அலைஹிமா, அலைஹிம். நம்ம இதை குரான்லேயும் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாத்திஹா சூராலையும் லாஸ்ட்டு வசனம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் வருதா? ஸோ அங்கே அலாஹும் அப்படின்னு நம்ம செய்யலை, அலைஹிம்னு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹும்மு ஹிம்மா மாறிடும்.
லாஸ்ட்டு அலாவில் வர அந்த யாக்கு சுக்கூன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி தான் அலா இலாங்கிற ஹர்ஃபை வந்து நம்ம தமீரோட இணைப்போம். சரியா? ஸோ இப்போது எப்படி இந்த 14 ஃபார்மில் சேருதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், அலைஹி, அலைஹிமா, அலைஹிம், அலைஹா, அலைஹிமா, அலைஹின்ன, அலைக்க, அலைக்குமா, அலைக்கும், அலைக்கி, அலைக்குமா, அலைக்குன்ன, அலைய, அலைனா. சரியா? ஸோ எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறது தெரியுதா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மீனிங் தெரியும் தானே? அவன் மீது, அவர்கள் 2 ஆண்கள் மீது, அவர்கள் பல ஆண்கள் மீது. சேம் அதே அடுத்த லைனுக்கு அவள் மீது, அவர்கள் 2 பெண்கள் மீது, அவர்கள் பல பெண்கள் மீது. ஓகேவா? ஸோ அப்போ முன்னிலைக்கு எப்படி வரும்? உன் மீது, உங்கள் 2 ஆண்கள் மீது, உங்கள் நிலைய உங்கள் பல ஆண்கள் மீது. அதே பெண்பாலுக்கு வர்றதா இருந்தால் உன் மீது, உங்கள் 2 பெண்கள் மீது, உங்கள் பல பெண்கள் மீது. எதுக்கு வரும் இது? அலைக்கி, அலைக்குமா, அலைக்கும். சரியா? இங்கே கிமான்லாம் வருமானா வராது. சரியா? அந்த ஹாக்கும் அலைஹிம் அதுக்கு மட்டும்தான் வந்து மாறும். சரிங்களாம்மா? ஸோ அலைய அப்படின்னா என் மீது, அலைனா எங்கள் மீது. சரியா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹர்ஃபு தமீரோட இணையுதுன்னா மின் எப்படி இருந்துச்சோ சேம் அந்த பேட்டர்ன் தான். ஆனால் எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, யான்னு முடிகிற ஹர்ஃபு அலா, இலா, இந்த மாதிரி யான்னு முடியக்கூடிய ஹர்ஃபு வருது அப்படின்னா அது தமீரோட இணையும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி அதில் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? ஓகே, ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு இஸ்மு தமீரோட இணையுதுன்னா எப்படி இணையுது, எப்படி அதுக்கு பொருள் வைக்கணுங்கிறது தெரியுது. சேம் அதே மாதிரி ஒரு ஹர்ஃபு தமீரோட இணையுது அப்படின்னா எப்படி செய்கிறது, பொருள் வைக்கிறதுங்கிறது தெரியுது. இப்போ இந்த ஹர்ஃபு தமீரோட இணைஞ்சிச்சில்ல, ஸோ இதுக்கு என்ன தர்கீபுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹர்ஃபு ஜர்ரு அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கு எப்படி தர்கீப் சொல்லுவோம்? ஜாரு மஜ்ரூர் தான். சேம் இதுவும் ஜாரு மஜ்ரூர் தான். ஸோ இப்போ மின்ஹு அப்படின்னா மின்னுங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, ஜாரு, ஹூங்கிறது மஜ்ரூரு. மின்ஹா மின்னுங்கிறது ஜாரு, ஹாங்கிறது மஜ்ரூரு. சேம் அதே மாதிரி அலைஹி, அலை அப்படிங்கிறது ஜாரு, ஹி அப்படிங்கிறது மஜ்ரூரு. அலைக்கும் அப்படிங்கிறதுல அலை அப்படிங்கிறது ஜாரு, கும் அப்படிங்கிறது தான் மஜ்ரூரு. சரியா? ஸோ வந்து இதுதான் தர்கீபு, நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? அப்போது ஒரு ஜர்ஃபு தமீரோட இணைஞ்சா என்ன ஆகும், எப்படி சேரும், எப்படி அதுக்கு பொருள் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, நம்மளுக்கு நிறைய ஜர்ஃபு தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறது இந்த அப்படிங்கிறது ஒரு ஜர்ஃபு தான். இந்த அப்படின்னா இடம் அப்படின்னு பொருள். ஸோ இந்த ஒரு தமீரோட இணையுது அப்படின்னா எப்படிலாம் இணையுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்தஹு, இந்தஹுமா, இந்தஹும். இந்தஹு அப்படின்னா அவனிடத்தில், அவன் ஒரு ஆணிடத்தில். இந்தஹுமா அவர்கள் 2 ஆண்களிடத்தில். இந்தஹும் அவர்கள் பல ஆண்களிடத்தில். சரியா? அப்போ பெண்ணுக்கு எப்படி வரும்? இந்தஹா, இந்தஹுமா, இந்தஹும். இந்தஹா அவள் ஒரு பெண்ணிடத்தில், இந்தஹுமா அவர்கள் 2 பெண்களிடத்தில், இந்தஹுன்ன அவர்கள் பல பெண்களிடத்தில். கரெக்டாக? இப்போது நெக்ஸ்ட்டு அப்போ இருக்கு வரும் முன்னிலை, ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் எப்படிங்கிறத பாருங்கள். இந்தக்க நீ ஒரு ஆணிடத்தில், அதாவது உன்னிடத்தில். ஒரு ஆண் முன்னாடி நிற்கிறாங்கன்னா உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உன்னிடத்தில் அப்படின்னு சொல்லணும். இந்த குமா உங்கள் 2 ஆண்களிடத்தில். இந்த கும் உங்கள் பல ஆண்களிடத்தில். நெக்ஸ்ட்டு அப்போ அதே பெண்ணுக்கு வரணும்னா இந்த கீ உன்னிடத்தில், பெண்ணை பார்த்து சொல்கிறது. இந்த குமா உங்கள் 2 பெண்களிடத்தில். இந்த குன்ன உங்கள் பல பெண்களிடத்தில். அப்போது என்னிடத்தில், எங்களிடத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தி என்னிடத்தில், இந்தனா எங்களிடத்தில். சரியா? புரியுதுங்களாம்மா? ஸோ ஒரு ஜர்ஃபு எப்படி தமீரோட இணையுது அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இப்போது இதுக்கு எப்படி நம்ம தர்கீப் சொல்லுவோம்? தர்ஃபு ப்ளஸ் தமீர் அப்படின்னா ஜர்ஃபு முதாஃப் இலைஹி. ரைட்டா? ஜர்ஃபு வந்து எப்படி ஆக்ட் பண்ணும்? முதாஃப் மாதிரியே ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ அதனால் ஜர்ஃபு
ஒரு தமீரோட இணையுது அப்படின்னா அதுக்கு தர்கீப் என்ன? ஸர்ஃபு முதாஃப் இலைஹி. சரியா? முதாஃபுக்குள்ள அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸர்ஃபுக்கும் பொருந்தும். சேரும்போது தமீரோடு சேரும்போது முதாஃப் மாதிரி தானே அதை ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ முதாஃபுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இந்த ஸர்ஃபுக்கும் பொருந்தும். சரியா? ரைட். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் தெரியுதா? இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்குறோம். தமீரோட இணையிறது, ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சா எப்படி சேருது, எப்படி பொருள் வைக்கிறது, அதுக்கு என்ன தர்கீபு, முதாஃப் முதாஃப் இலைஹி. ஆமாவா? ரைட். சேம் அதே மாதிரி ஒரு ஹர்ஃபு தமீரோட இணையுது அப்படின்னா அதுக்கு என்ன தர்கீபு, எப்படி சொல்கிறது, அதுக்கு ஜாரு மஜ்ரூரு. இப்போது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? ஒரு ஸர்ஃபு தமீரோட இணையுது அப்படின்னா அதுக்கு என்ன தர்கீபு, ஸர்ஃபு முதாஃப் இலைஹி. அது முதாஃபாக தான் ஆக்ட் பண்ணுது, ஆனால் முதாஃப் முதாஃப் இலைஹின்னு சொல்ல மாட்டோம், ஸர்ஃபு முதாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிதாம்மா? தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 3ம் எதுவும் குழப்பம் இல்லைல்ல? ஸோ பக்காவாக இருக்கிறீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த செஷனை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நோட்ஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து டிஸ்பிளேயில் வரும், பார்த்து நீங்கள் நோட்ஸில் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மனூத்து, நாத்து, மௌசூல் சிலா, டிப்டோட்டு, ட்ரிப்டோட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹர்ஃபு நிதானா என்ன, ஹர்ஃபு நஃபீனா என்ன, ஹர்ஃபு ஜவாபு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்க இருக்கிறோம். அதிகபட்சம் அடுத்த 2 கிளாஸு இல்லை ஒரு கிளாஸில் நம்ம இந்த தர்கீபு ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த 6 கிளாஸு இல்லை 5 கிளாஸு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுலேயும் எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம மறுபடியுமே இதை என்னுடைய முழு நோக்கம் என்னென்னா, இந்த தர்கீப் இது வரைக்கும் நம்ம பார்த்த தர்கீப் எல்லாத்துலேயுமே நீங்கள் தெளிவாக இருந்துட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து 16th லெசனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால தான் ரொம்ப பொறுமையாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டு நாங்கள் இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு சில விஷயங்கள் டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதோடு நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குது, தெளிவாக பார்த்து நிறுத்தி நிதானமாக எழுதிக்கோங்க. எழுதாதவங்க எழுதிக்கோங்க. எதுவும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க எழுதும்போது, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் அதை மட்டும் உங்களுடைய நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஈவன் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து எடுத்து அந்த நோட்டை பார்த்தாலும் இதுதான் பாயிண்ட்டு, இதுதான் கான்செப்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக விளங்குற மாதிரி அந்த நோட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.